எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பால் பூரியோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. அரிசி மாவு கூடவே பால், இது ரெண்டும் சேர்த்து மாவு பிசைஞ்சு செய்கிற பூரியோட ரெசிபியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கு. இடியப்பத்துக்கெல்லாம் எடுக்கிற அதே வறுத்த அரிசி மாவு தான். அரிசி மாவு எடுத்திருக்கிற அதே அளவுக்கு வேக வச்ச சாதம் கூடி அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியோட சாதம் தான் சேர்த்துருக்கிறது. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே அரை கப் அளவுக்கு பால் கூடி நான் இதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. பசும்பால் தான் நான் எடுத்திருக்கிறது. உங்களுக்கு வேணா அரை கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றியும் செஞ்சு எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு மெதுவாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே மாவு ரெடி பண்ணி எடுக்க முடியும். உங்களோட மிக்சி ஜாருக்குள்ளே இதே மாதிரி அரைச்செடுக்க முடியாது அப்படின்னா சாதத்துக்குள்ளே பால் ஊற்றி நல்லா அரைச்சி அதுக்குள்ளே அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த மாவு வந்து நான் ஒரு பவுலில் மாற்றி இருக்கு. இடியப்பத்துக்கெல்லாம் பிசைகிற மாதிரி அதோட இன்னும் கொஞ்சம் லூஸாக தான் இந்த ஒரு மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். அப்ராக்சிமேட்டாக அரை கப் அளவு பால் மாவு நல்லா ரெடி பண்ணி எடுக்க முடியும். சில டைம் வந்து பால் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, மாவு கொஞ்சம் லூஸ் ஆகி போயிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு அதுக்குள்ளே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இல்லை மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூடி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருந்தேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து மிச்சம் இருக்குது. நீங்கள் மிக்சி ஜாருக்குள்ளே பால் ஊற்றுற டைமில் ஒன்றா அரை கப் அளவு பால் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பல்ஸ் மோடில் போட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு பவுலுக்குள்ளே மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூடி நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம நல்லா இந்த சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்ல கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது கரெக்டான அளவுக்கு விரிச்செடுக்க முடியும். பாருங்கள், பால் பூரிக்கான மாவு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் கூடி சேர்த்து நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் இந்த மாவு வந்து சின்ன சின்ன பாலாக மாற்றிருக்கு. சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு நம்ம பூரி எல்லாம் செய்கிற அந்த ஒரு சைஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு இந்த மாவு வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம பால் பூரி செய்ய போகிறது. நம்ம இது விரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக பூரி ப்ரெஸ்ஸிங் பேன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லை அப்படின்னா இதே மாதிரி ஒரு க்ளீனாக இருக்கிற நீட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. 2 பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் தடவி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பால் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டு வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பிளேட்டு வச்சு மெதுவாக அமர்த்திக்கோங்க. மெதுவாக அமர்த்தும் போது இந்த மாவு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிடும். அந்த மாதிரி அமர்த்தும் போது நல்லா அமங்கி இதே மாதிரி கிடைக்கிறதுக்காக தான் மாவு வந்து கொஞ்சம் லூஸாக செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை இருந்தால் இதே மாதிரி வராது, கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னு வராது. இதோட திக்னஸ் பாருங்கள், நம்ம பூரி எல்லாம் விரிக்கிற அதே திக்னஸில் தான் இதுவும் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அடுத்தது நம்ம இது எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம இது பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கிறது தான் அதுக்குள்ளே போட்டால் ஒரு 10 செகண்டுக்குள்ளே இதை தனியே பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு மெதுவாக இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளேயே அமர்த்தி கொடுத்துருக்கு அப்படின்னா தனியே பொங்கி வந்துடும். பால் மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். நம்ம கோதுமை மாவுலெல்லாம் பூரி செய்யும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஒரு பூரியும் செஞ்செடுக்க முடியும். நம்ம இந்த மாவு பிசையாததுக்கு சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வெள்ளை கலரில் இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்டில் செஞ்சதுனால நம்ம பூரியும் வந்து நல்லா வெள்ளை கலரில் தான் இருக்கும். எல்லா பால் பூரியுமே நம்ம செஞ்சு எடுத்துருக்கு. கோதம்பு பூரி மாதிரி இல்லை, இதில் வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் அப்சர்வ் ஆகிறது இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த பால் பூரி வந்து தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சாதாரணமாக பூரிக்கு மேட்ச் ஆகிற எல்லா கறியும் இந்த ஒரு பூரிக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.